கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் கடந்து வந்த பாதையை நான் நினச்சி பார்க்கும்போது ஆண்டவருக்கு நன்றியோடு கண்ணீரோடு நன்றி சொல்லணுங்க. அந்த அளவுக்கு என்னை ஆண்டவர் நடத்திட்டு வந்திருக்காரு. நடத்திட்டு வந்தாருன்னு சொல்கிறத காட்டிலும் நாம் ஆண்டவர் என்னை தூக்கிட்டு வந்திருக்காருன்னு தான் சொல்ல முடியும். சுமந்துட்டு வந்திருக்காரு என்னை. ஏன்னா நான் வந்த பாதை அப்படிங்க. கல், மேடு, பள்ளம், முள், ரொம்ப நெருக்கமான பாதை, ரொம்ப இருட்டானது, ரொம்ப பயம்பொறுத்துகிற மாதிரியான காரியங்கள், ரொம்ப ரொம்ப கஷ்டமான என்னுடைய இதில் பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, என்னுடைய சரீரத்திலையும் வியாதி. நான் யோசித்து பார்க்குறேன், எப்படி இந்த இடத்துல நம்ம வந்தோம் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது உண்மையாலுமே ஆண்டவர் அந்த இடத்துல என்னை நடத்திட்டு வந்திருக்காரு, இல்லை சுமந்துட்டு வந்திருக்காரு. கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நானாக இந்த பாதையில் வந்தேன் இல்லை, என் டேடி, என் நேசர் என்னோட கூட வந்திருக்கார். என் கரம் பிடித்து என்னை தூக்கி அரவணைத்து என்னை ஆற்றி எல்லாத்துலேயும் வந்திருக்கார். கண்ணீரோடு நன்றி சொல்கிறேன். கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஐ லவ் யூ டேடி.